கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 2/7/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். I am concerned for you and will look on you with favor. இந்த நாளிலே கண்ணோக்கும் தேவன் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். காண்கிற தேவன் அவர். அதனால தான் வேதத்தில் ஒரு பெண்மணி ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறாள், ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. எல்ரோயி அப்படின்னு சொன்னால் நம்மை காண்கிற தேவன். மனிதர்கள் நம்மை கண்ணோக்குவதற்கு, கவனமாக இருப்பதற்கு தவறி போகலாம், அவருடைய அக்கறையற்றவர்களாய் காணப்படலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய சஞ்சலங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கவனித்து கண்ணோக்கமாக இருந்து கண்கள் வைத்து நோக்கி பார்க்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வேதம் இதை குறித்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து நான் கண்ணோக்குவேன். ஆண்டவருடைய சமூகம், வாசஸ்தலம் ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் நம்மை கண்ணோக்குகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும், அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்கு தமது உடன்படிக்கை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இரங்கும்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மேல் கண்ணோக்கமாயிருந்து நம்மை அடிமைப்படுத்துகிற, ஒடுக்குகிற, சிறுமைப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற அவர்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி அவர்களுக்கு சிறைப்படுத்த யாவரும், நம்மை அடிமைப்படுத்த நினைத்த யாவரும் வெட்கப்பட்டு, அல்லாவிட்டால் நம்மை மேற்கொள்ள நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு நமக்கு இரக்கத்தை காண்பிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். அவர்கள் இருந்த வேதனைகள், பட்ட பிரயாசங்கள், அடிமைத்தனங்கள், நுகத்தடி, அவருடைய கூக்குதல் தேவ சமூகத்தை எட்டினபடினால் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். சங்கீதம் 102:20. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்மை பார்க்கக்கூடிய ஆண்டவர். சங்கீதம் 14:2 53:2 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்துரை கண்ணோக்கினார். உணர்வாய் தேடுகிறவளை கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனங்களின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, நன்றாய் அறிந்த ஒரு காரியங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மேல் கவனமாய் கண்ணோக்கமாய் கண்கள் வைத்து பார்க்கிறவராய் இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இரவும் பகலும் கண்ணுறங்காமல் எங்கள் மேல் கவனமாய் கண்ணோக்கமாய் நோக்கமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, வேதம் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் என்ற வார்த்தைகளின்படி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் மேல் கவனமாய் கண்ணோக்கமாய் இருந்து எங்களை நீர் வழி நடத்துகிற உம்முடைய மாபெரும் இரக்கத்தை எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, மனிதர்கள், உறவுகள், நண்பர்கள், பெற்றோர், அயலகத்தார், பந்து ஜனங்கள், உடன்பிறப்புகள் எங்களை கவனிப்பதற்கும் எங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பதற்கு அக்கறையற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் மேல் கவனமாக கண்ணோக்கமாக கண்ணை வைத்தும் எங்கள் மேல் நோக்கமாயும் இருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தி உம்முடைய கண்களை எங்கள் மேல் விட்டு விலக்காதபடி காத்துக்கொள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே
ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. நேற்று கேள்வியும் பதிலும். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். யார் யாரிடத்தில் சொன்னது? 1 பேதுரு 3:18. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்துனியா தேசங்களில் சிதறியிருக்கும் ஜனங்களுக்கு பேதுரு சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார்? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.